வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மாக்கு உடம்புல உசுறு இல்லன்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு உடம்புல உசுறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ரெக்கார்டு என்ன ரெக்கார்டு தெரியுமா? என்ன ரெக்கார்டு தெரியுமா? ஜிஹெச் பெரிய ஹாஸ்பிடல். சாதாரண வியாதிக்காக போனாங்க. ஆனா ரெக்கார்டு சொல்லுது உசுறு இல்ல. நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சு பாருங்க அன்பு சகோதரர்களே. கொஞ்சம் நம்பாளுங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வலி விட்டு பாருங்க. சைடுல நில்லுங்க. நல்லது. திடீர்னு நிறைய நகை போட்டு இருப்பாங்க. அந்த அம்மா இயேசுசாமி உண்மையான தெய்வமா இருந்தா என்னையா கேள்வி இது? உனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் பொய் ஆயிடுவாரா? கிடையாது. அவர் உண்மையான தெய்வம். சொன்னாங்க டாக்டருங்க அம்மா இந்த அம்மாவை தூக்கி வீட்டுக்கு போயிடுங்க. ஒன்னும் இல்ல, உடம்புல ஒன்னும் உசுறு இல்ல. ஃபுல் டேமேஜ். எல்லா பார்ட்ஸும் அழுகி போச்சு. எல்லா பார்ட்ஸும் க்ளோஸ். கரெக்டா சொன்னீங்க. ஆமா, எல்லா பார்ட்ஸும் க்ளோஸ். அழுகி போச்சு. அது எத்தனை பேருக்கு இங்க தெரியாது? அது எத்தனை பேர் உங்களுக்கு தெரியாது? ஆனா இயேசு சாமிய நம்பினாங்க. நம்பினாங்கன்னு சொன்ன உடனே நம்மளுக்குள்ள ஒரு பயங்கர தெம்பு வருது. நமக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வருது. நீ ஏசு நம்பு. வாழ்க்கையில ஒரு தெம்பு. உன் வாழ்க்கையில ஒரு தெம்பு. இப்ப இந்த அம்மா நம்பினாங்களா? அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாரு? தூக்கிட்டு போயிடு. ஒண்ணுமே இல்ல உடம்புல. உசுறு இல்ல. ஆறி போச்சு. 25 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உயிரோட நிக்கிறாங்க. அதுக்கு யாரு காரணம்? அம்மா வாயில சொல்லுவாங்க பாரு. யாரு காரணமா? ஆமென். வாழ வைக்கிற தெய்வம். கர்த்தருக்கு புதுசா ஒரு பாட்டை பாடுவோம். டான்ஸ் போடுவோம். கவலை எல்லாம் இல்ல. த்ரோட் வலிக்குது. ஆமா, வலிக்குது. உங்களுக்கு கிட்ட வேணும். கிட்ட வேணும். கர்த்தருக்கு புதுசா ஒரு பாட்டை பாடுவோம். பாசிமணி ஊசிமணி சொல்ல முடியுமா? யார் கொடுத்து சொல்லுங்க. ஏசப்பதான் கொடுத்தாரு. சந்தோஷமா? வியாதியை மாத்துவாரு. கவலையை மாத்துவாரு. கண்ணீரை மாத்துவாரு. உண்மையா சொல்றீங்க? உண்மையா சொல்றேன். உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி அனுபவம் இருக்குதா? நான் நிக்கிறதே அவருடைய கிருபைதான். நீங்களும் செத்து போயிட்டீங்களா? செத்து போய் மறுபிறப்பு வந்திருக்கிறேன். என்ன ஊரு நீங்க? தர்மநிதினா ஓச்சேரி பக்கத்துல தர்மநிதி. உங்க பேரு என்ன? என் பேரு முதல்ல குமார். இப்ப டேவிட் குமார். ஆமா. குமார் எவ்வளவு நன்மை செஞ்சீங்க. பெரிய நன்மை செஞ்சாரு. சாரி சொல்றேன். ஓடுறீங்க. குமாரனே ஐயா சொல்லுங்க. இந்த ஏசப்பா இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு நல்லது செய்வாரா? கண்டிப்பா செய்வார். நான் எப்படி நம்ப சொல்றேன்? அவன் நம்பினா கண்டிப்பா அவன் நன்மை செய்யறாரு. நான் நன்மை செய்யறாரு. நம்பணுமா? நம்பிட்டாப்போ. நம்புங்க. என்ன பண்ணோம்? நம்பணும்னா அவரை நோக்கி பார்த்து முதல்ல எவ்வளவு பேரை சொல்லியிருப்பேன். அதுக்கு வல்லமை இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஏசப்பா வாழ்க்கையில
நீங்க சொல்றது உண்மைதானே? உண்மையா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆ, நான் இப்படி நிக்க மாட்டேன். சரிங்கண்ணா. நான் இப்படி நிக்க மாட்டேன். ஆமாண்ணா, நான் நிக்க மாட்டேன். புரிஞ்சுக்க. ஆமாண்ணா, நான் நிக்க மாட்டேன். நான் தள்ளாண்டே தானே இருப்பேன். தள்ளாண்டே தானே இருப்பேன். எங்களால ஒன்னா நிக்காதுண்ணே. உங்களுக்குமா? எனக்குதான். ஐயோ, நீ என் கேஸ் தானா? ஆமாண்ணா, நான் எப்படி ஏசப்பா பேரை சொல்றதுக்கு முன்னாடி என் காலு ரோட அலக்குன ரோட அலக்க எத்தனை அடி எத்தனை மீட்டர்னு அலக்குன என் காலு. ஆமா. அப்படியா? ஆமா. நீ என்ன பரவாயில்ல அழுக்குற. சரிங்க. நீ என்ன பரவாயில்ல அழுக்குற. நான் அப்படியே படுத்துருவேன். அந்த தம்பி போகிறது சொன்னேன். 2 பேரும் ஒரே மாட்டாங்க. ஆமாண்ணா, ஆமாண்ணா, ஆமாண்ணா. அப்புறம் ஒரு நாள் வந்தது. சரிங்கண்ணா. எங்க அம்மா தொடப்ப கட்டிலே வச்சாங்க. உன்னை தொடப்பு கட்டில வச்சாங்க. எங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? இவனை பெத்ததுக்கு ஒரு கல்லு பெத்துண்டா துணி துவைக்காவது உதவி இருக்கும்னு சொல்லிட்டு வியாதி நேரத்துல 10 மாதம் சுமந்த என் தாய் தோப்ப பச்சைப்பட்ட கோடி பை நெல்லு பிடிக்கிறாங்க பாரு, 100 கிலோ பைய. அதை எதாவது போட்டு அதை சுத்தி அதுல என்ன தூக்கி வச்சு என் கதையை கட்டி கண்களில் பண்றது. ஐயா, மாட்டு கொட்டால உயிருக்கு போராடுற என்ன பார்த்தா தெரியும். என் முகத்துல பார்த்தா தெரியும். 6 அடி வேலு குத்துன முதுகுல என்ன பண்ண? இந்த தொழில 6 முள்ளு, முதுகுல 6 முள்ளு போட்டு அந்த இடத்துல பக்தியில ஒருத்தவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா நான் நல்லவனா மாறணும், நான் ஊர்ல எல்லாரும் போல நான் இருக்கணும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், குழந்தை குட்டி பெத்தெடுக்கணும், இந்த ஊர்ல நான் ஒரு மனுஷனா வாழணும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா பெறாத்தீங்கனால அதே போல செஞ்சேன். ஒரு பிரயோஜனம் இல்ல. இயேசு வந்தாரு. ஆமாண்ணா. வாழ்க்கை மாறிச்சா? ஐயோ சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்க ஐயா. சரி குமாரண்ண சொல்லுங்க. வாழ்க்கை மாறிச்சா? மாறிச்சு. உண்மையா சொல்றீங்க? உண்மை உண்மை உண்மை. அப்ப முன்னாடி வந்து அசிங்கமா இருந்தீங்க. அசிங்கமா அலங்கோலமா இருந்தேன். என்ன போலவே தாடி எல்லாம் வச்சிருந்தேனே. நான் இப்ப சேவ் பண்ணிட்டேன். நான் பங்கெல்லாம் வச்சிருந்தேனே. நான் கண்ட துணி கட்டினேன். அப்புறம் சொல்லுங்க. இப்படி போயினே இருந்ததா எங்க அம்மா தொடப்ப கட்டில அடிக்க ஆரம்பிச்சு. சொல்லு வெக்கமா இருக்குல்ல? ஐயோ கஷ்டமா இருக்குதுண்ணே. சரி ஓகே. சரி. அப்ப திருந்தல. சரி. உன்னை வெறும் தொடப்பத்தை அச்சா பத்தாதுடா, தொட்டு எதை தொடணும்னு எனக்கு தெரியாது. அதான் சொல்லுவாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க தொட்டு தாண்டா அடிக்கணும். நீ எதுனா அடி, நான் குடிக்கிறத நிறுத்த மாட்டேன். எப்படி நிறுத்த முடியும்? அதானே. ஒரு நாள் 2 நாள் பழக்கமா? அதானே. பழமொழி சொல்லுங்க. பிஞ்சிலியே பழுத்து போச்சு. இப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. அப்படியா? இப்படிதான் என் வாழ்க்கை இருந்தது. இதே மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னு சரிங்க ஐயா சொன்னாங்க. தம்பி, நீ இப்படியே உருப்படாம இருந்தா உருப்படாம போயிடுவ. சரி. உங்க அப்பாவை தலைகுனிய வச்சுட்டே பாரு, நீ உங்க அம்மாவை தலைகுனிய வச்சுட்டே பாரு. சரி. அப்படின்னு ஒரே கஷ்டம் ரொம்ப அழுதுன்னு சொல்லுங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்தா சரியாயிடுச்சு. ஐயோ சொல்ல போயிடுச்சு. இருந்தேன். சரி சரி. இவன் வாங்கி கொடுத்த பிறகு அப்பா பேச்ச கேட்க முடியல, அம்மா பேச்ச கேட்க முடியல. உள்ள போன பிற்பாடு வருது இதெல்லாம். இன்னொரு கோட்டுக்காக அழுதுனா சரிண்ணா. எங்க அம்மா சொன்ன மாதிரி தொடப்பு கட்ட எடுத்து வந்தாங்களா? சரி. தொட்டே அடிச்சு போட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சிருக்கானே. உள்ளதான் இருக்கிறான் உள்ள பங்காளி பழைய பங்காளி உள்ளங்கிறானே. உள்ள அறைக்கு மேல போயிட்டு அப்புறம் கட்சிதா. அப்புறம் இல்லன்னு ஏன்னா வாழ்க்கையை எடுத்துட்டேன். சொல்ற பெத்த தாயி புல்லும் கூட பார்க்காம தொடப்பத்துல தொட்டு அடிச்சாங்க. ஆனா ஒண்ணு கூட நீங்க கேட்கல, எதை தொட்டு எதை தொட்டு எதை தொட்டு. நெருப்புன
தொட்டு அடிச்சாங்கண்ணே. ஆ, சொன்னே வரல. இதே மாதிரி திருப்பி ரோட்ல போனா சரி ஊழ்ந்தனா ஆ. ஊழ்ந்துட்ட ரோட்ல அதான் சரியா போச்சு. பிளாட் பிளாட் ஆயிட்டேன். பிளாட். அப்புறம் வந்தாருண்ணா ஒரு அண்ணன். ஆ, எங்க அவரு இங்கதான் வந்தாரு. அது பாருங்க. அவர்தான் பாஸ்ட் ஐயா. வாங்கய்யா. நல்லா இருப்பீங்கய்யா, நல்லா இருப்பீங்கய்யா, ஐயா, நல்லா இருப்பீங்கய்யா. சூப்பர், சூப்பர். நல்லா இருப்பீங்கய்யா, நல்லா இருப்பீங்கய்யா. ஐயா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம்யா. இந்த சார் தான், இந்த ஆ, சார். ரொம்ப சந்தோஷம்யா. இந்த சார் தான் சொன்னாரு, தம்பி ஆ, இப்படியே உங்க அப்பா அம்மா நீ ரொம்ப கஷ்டப்பட்டியான்னு கேட்டாரு. சரிங்க. நான் அதான் என் டியூட்டின்னு சொல்லிட்டேன். எனக்கு வேலை வெட்டியா கிடையாது. டியூட்டி என் வேலை என்னன்னா அப்பா அம்மா அழ வைக்கிறது தான். டியூட்டி. இவர் சொன்னாரு, தம்பி ஆ. உனக்கு வருத்தமாவே இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஆ, அவரு வந்து இயேசுன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவரு ஆ, அவர் இயேசுன்னு அவரு சொல்லுவார் பாருங்க என்ன சொன்னாருன்னு. என்ன சொன்னாருங்க எனக்கு? ஐயா என்ன சொன்னாருங்கய்யா? என்ன சொன்னீங்கய்யா? இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னித்து உன்னை புது மனுஷனா மாத்துவார்ப்பா. அவர் ஏற்றுக்கோ. நான் கேட்டேன், நான் என்ன பாவம் பண்ணேன்? ஆமா, ரொம்ப நாட்டம் பண்ணிக்கிறேன். இவ்வளவு நிறைய கதையை சொல்லிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்டேன். ஓ, அங்க கேட்டீங்க. அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, இது நீ இந்த மாதிரி பண்றதே உங்க வீட்டுக்கு நீ பண்ற பாவம் தான் தம்பி. உனக்கு இந்த பழக்கத்தை உடனமான்னு கேட்டாரு. நான் ஒன்னே ஒன்னு சொன்னேன், தப்பாத்துக்காங்க குமாரன். நான் எப்படி சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்றேன், இந்த சனித்த விட்டா தொலைஞ்ச போதும். ஐயோ, என்ன ஒரு வார்த்தை, என்ன ஒரு வார்த்தை. அண்ணன் குமரன் தாங்க முடியல எனக்கு. போதை அதிகமாயிட்டா சரி கண்டது வந்து மெச்சிட்டு போவோம். ஆமா ஆமா ஆமா. ரோட்ல தானே கிடக்குறேன். ஆமா, என் பெட்டு எங்க இருக்கு தெரியுமா? ரோடு தான் பெட். வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பிளாட்ஃபார்ம்ல தான் என் பெட்டு. இங்க நான் பட்டு தூங்குறது. சொகுசா இருக்கும் நல்லா. ஆமா, ரொம்ப கொச்சில கூட தெரியாது. தெரியாது. அப்ப இந்த அண்ணன் வந்து சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த பழக்கத்தை உடனே உனக்கு ஏசு சாமி உதவி செய்வான்னு சொன்னாரு. அப்பவே நான் புரிஞ்சுக்கினேன். சரி சரி. இவர்கிட்ட இன்னமோ இருக்குது, என்னமோ இருக்கு ஒரு சக்தி. இவர்கிட்ட இன்னமோ இருக்குது, என்னமோ இருக்குது. ஆனா அவர் சொன்னாரு என்கிட்ட இல்ல. மூணாவது நாள் புரிஞ்சு ஆமா, அன்பான என் அன்பு தேவ ஜனங்களே, இந்த செய்தி கேட்கிறீங்களே, ஐயாவோட வாழ்க்கை ஒரு சாட்சி, இங்க இருக்கிற சகோதரிங்க வாழ்க்கை ஒரு சாட்சி, இங்க இருக்கிற ஊழியக்காரருடைய சாட்சி ஒரு சாட்சி, அரியனுடைய சாட்சி ஒரு சாட்சி. என் அன்பானவர்களே, நான் ஆதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது, ஜாதியிலும் கிறிஸ்தவம் கிடையாது. இது போல ஒரு கூட்டத்தில் இயேசுவை பத்தி எனக்கு சொன்னது யாரும் கிடையாது. என் அன்பானவர்களே, ஆமா, என் ஊர்ல என் அன்பானவர்களே, ஆடாத ஆட்டமெல்லாம் நான் ஆடி வந்தேன், பாடாத பாட்டெல்லாம் பாடி வந்தேன். ஒரு ஊர்ல பொண்ணும் புள்ளியும் ஊர்வலம் வந்தா அந்த தெருவில் பேண்ட் அடிச்சு பாட்டு பாடி போவாங்க, டான்ஸ் அப்படி ஆடி போவோம் புல் போதையில. சாவோண்டு ஆயிட்டா அந்த சாவிட்டாண்ட ஆடுற டான்ஸ் சேர்ந்ததா இருக்கணும். சண்டையா இருந்தா எந்த முதல் சண்டை, அடியா இருந்தா எந்ததான் முதடி. பாவிலும் பிரதான பாவியா வாழ்ந்து கொண்டு வந்த என்ன அன்பானவர்களே, வியாதி நேரத்துல இது போல ஒரு கிராமத்துல தான் நானும் பறந்து வளர்ந்தேன். இதை கேட்கிற என் அன்பு தெய்வங்களே, அன்பு ஆண்டுடைய பிள்ளைகளை, காதுலவன் கேட்க கடவன் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இந்த செய்தி கேளு. நான் பட்ட சந்தோஷத்தை என் சகோதரி, என் சகோதரனை, என் தாயை, என் தகப்பனை நீயும் பெற வேண்டும் என்பதற்காக பல மைல்தோடு இருந்து நாங்கள் ஒருமனப்பட்டு எல்லாரும் ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என் அன்பானவர்களே, பாருங்க, என் தாய்க்கு நான் தான் தலைப்பிள்ளை, மூத்த பிள்ளை. என் தாய்க்கு தலைப்பிள்ளை பிறந்ததுனால முக்கால் குத்து என்ன காது குத்துனாங்க. ரத்த சிந்துதல் இல்லாம பாவம் பண்ணி பிள்ளைன்னு சொல்லி 3 காது கொடுத்து எனக்கு காது குத்துனாங்க. பாவம் தீரல. குடிச்சேன், வெறிச்சேன், திறன, பொய் சொன்னேன், ஏமாத்தினேன், சகல காரியங்களை செய்தேன். சண்டை நின்னா என்கிட்ட ஒருத்தர சண்டை போட முடியாது. ஒரே நேரத்தில் 3 பேர் அடிச்சு கீழே சாத்திடுவேன். அப்படிப்பட்ட கொடூரமான மனிதனாக இருந்த நான் ஒரு நாள் வியாதி வந்தது. கொஞ்ச நெஞ்ச வியாதி இல்ல. என் வியாதி எப்படிப்பட்ட வியாதின்னா மரண வியாதி. உடம்பு அவ்வளவு குஷியா இருப்பேன். லாட்ல வேலை செஞ்சேன். ஜொரோன்னு ஒரு நாள் வந்து வீட்டுல படுத்தேன். அவ்வளவுதான். அந்த ஜொரம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல,
ஒரு மாத காலம் ஜுரம். அன்பானவர்களே, செய்தியை கேட்கிறவர்களே, அந்த ஜுரத்துல என் உடம்பு எலும்பா மாறி போச்சு, துரும்பா மாறி போச்சு. இதை கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே, என் சொந்தக்கார பந்தங்களா என்ன வந்து பாக்குறாங்க. எனக்கு இது போலதான் தெருவு. என் தாய் தப்ப மூத்த மகனுக்கு கொடுத்த சொத்து என்ன தெரியுமா? ஒரு பொத்த பாய், ஒரு கிழிஞ்சு போன லுங்கி, ஒரு கிழிஞ்சு போன பனியனு, ஒரு தலகாணை, ஒரு பெல்லா, ஒரு குளுக்கோஸ் பாக்கெட்டு, ஒரு பிளாஸ்டிக் டம்ளர். இதுதான் என் தாய் எனக்கு கொடுத்த சொத்து. தண்ணீர் கேட்டா கூட என் கிட்ட வந்து தண்ணி கொண்டு கொடுக்க யாரும் வரமாட்டாங்க. அந்த வியாதி என்னையும் பிடிக்குன்னு சொல்லி ஒருவரை என் கிட்ட வரமாட்டாங்க. என்ன சுத்தி ஈ முக்கியம், எறும்பு கடிக்கும், என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எழுந்து நடக்க முடியாது. சிங்கபோல வாழ்ந்த சாராய காய்ச்சல சொந்தமா எங்க ஊர்ல சாராயத்தை காய்ச்சன. நான் பட்ட சாராயத்தை ஆலமட்ட வேலமட்ட கடுகா கொட்டை செல்பேட்டா போட்டு வெள்ளம் போட்டு ஊர்ல பண்ணி ஊர்ல போச்சு வச்சு 7வது நாள் சாராயம் காய்ச்சிருக்கிறேன். பெரிய பெரிய எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருந்தாலும் அந்த பஞ்சாயத்துல நான் முதல்ல நிப்பேன். ஏன்னா பயப்படுவான் என்ன பார்த்து. அப்படிப்பட்ட நான் ஒண்ணுமில்லாத நான் விழுந்து கிடக்கிறேன். ஜாதி ஜனமெல்லாம் வந்து பார்த்துட்டு போது குமார் செத்துருவான், சாவர ஸ்டேஜ் அதை வலிச்சுன்னு இருக்குது. சொந்த பந்தமெல்லாம் வந்து எங்க அப்பா அம்மா சொல்றாங்க, ஏண்டி இவ்வளவு பேர புள்ளியா இருக்கிறானே, இவனை எங்கேயாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டல காப்பாத்தலாமான்னு அவன் சொல்றாங்க. எங்க அம்மா என்ன பெத்த என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆமா, இவன் மாண்ட காலத்துல இவன் பண்ணா அந்த அநியாயம் எங்களுக்கு பண்ணா, சாப்பாடு தூக்கி ஓடிப்பான், குழம்பு செடி தூக்கி நடுத்தேர்ல கொட்டுவான், இவன் எங்களை அடிச்சான், சித்திரவதை பண்ணா, ஊர் சண்டை உலக சண்டை எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு வச்சான். இவனை காப்பாத்தினா கூட நல்லா, நான் மறுபடியும் எங்களை ஒதுக்கிதான் போறான். இவன் செத்தா செத்துன்னு போது சனி முடிச்சுது. எனக்கு மொத்தம் 3 பசங்களை, இது ஒண்ணு செத்தா செத்து போதுன்னு விட்டுறேன். 2 பேருக்கு அவங்கள பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ரஷ்யா போனாங்க. எங்க வீட்டுல மாட்டுக்கோட்டை, பெரிய மாட்டுக்கோட்டை, ஆடு மாடு எருமாடு பசுமாடெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, மாட்டுக்கோட்டை எப்படி இருக்கணும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ பேசினே இருந்தாங்க. எங்க அப்பா போனாரு, பெரிய பச்சைப்பட்ட கோணி பை ஒண்ணு எடுத்து வந்தார். நெல் பிடிக்கிற கோணி பை 100 கிலோ பிடிக்காது. அப்படி ஒரு ஓரமை அந்த கோணி பை போட்டு எங்க அப்பா அந்த 2 காலை பிடிச்சிருந்தாரு, எங்க அம்மா அந்த 2 கையை பிடிச்சிட்டு எடுத்து அந்த கோணி பையில வச்சு எடுத்துன்னு போய் இல்ல நேரம் இருக்கு எந்த 20 பிள்ளைங்களே கொண்டு போய் அந்த மாட்டு கொட்டாலே என்ன போட்டு போய் நேட்டான். செத்தா 3 நாள் துக்கம், தூக்கிப்பட்டுலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா, என் அன்பு தேவஜனங்களே, பக்தியில நான் சிறந்தவங்க, பக்தியில நான் குறைஞ்சவில்லைங்க. என் நெத்தில குங்கப்பட்டு குறையாம இருக்குல்ல. மார்கழி மாசம் பதில பாட்டு பாடுன்னு வருவேன். மார்கழி திங்கள் மருந்து இருந்த நன்னாடு நீராட போதுமே போதுமே நேரடியே சிறுவர்கள் அயற்பாடு என்று சொல்லி பாடுவேன். பிள்ளாங்கள் கொடுத்த மூங்கில்களை பாட்டு பாடு, எவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல பாடுவேன். வேல் குத்துனுங்க, 6 அடி வேலையாக இங்க பாருங்க, தாவடியில இருக்கும் கோட்டை. பக்தியில சிறந்தம் இல்லைங்க. தெய்வத்தை நான் குறை சொல்ல, அவங்க நம்பிக்கை, நான் அதை பத்தி எதுவும் சொல்ல வரல. பாருங்க, அந்த மாட்டுக்கோட்டால அப்படியே என் ஜீவன் போகுது, என் ஜீவன் போகுது. நான் குளிச்சுட்டு அப்படி போகும்போது வரும்போது ஒரு கூரை போட்ட சபையில ஒரு பாதர் பேசிருப்பாரு, ஒரு பாதர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருப்பாரு. இயேசு சுகம் பண்ணிக்கிறாரு, இயேசு உயிரோடு இருக்கிறாரு, இயேசு குருடர்களை பார்வை கொடுக்கிறாரு, இயேசு கெட்டு போனவர்களை வாழ வைக்கிறாரு, இயேசு எந்த நிலைமையில வந்தாலும் அவர்கிட்ட வந்து இயேசப்பான்னு சொல்லி என்னை காப்பாத்துன்னு சொன்னா, அவர் என்ன நிலைமையில இருந்தாலும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை மாத்துறாரு, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்துறாருன்னு சொல்லி பிரசங்கம் பண்ண கேட்ட அவள் தான். அப்போ கடைசி நாளுங்க, கடைசி நேரம், யாராவது சாவ பாத்துக்கிறீங்களா? சாவ உணர்ந்துக்கிறீங்களா? என் சாவ நானே உணர்ந்து, அவ்வளவு பெரிய பாவி உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கேன். ஆமாங்க, ஆமா, என் சாவ நானே உணர்ந்த. பாருங்க, இந்த வாக்குல படுத்து இருக்கிறேன். என் 2 காலம் அப்படியே ஒண்ணு சேர்த்துங்க, என் கை 2 அப்படியே ஒண்ணு சேர்ந்து ஒரு தாழ்வான பகுதியில கோலி குண்டை உருட்டி விட்டா எப்படி கோலி உருண்டோடுமோ அது போல என் கண்ணு உருடுது. என் கண் இருந்து அப்படியே ஒரு சூடான புகை போகுது. என் இருதய துடிப்பு நிக்கிறது நான் உணர்றேன். அப்பதான் நினைச்சேன், நம்ம சாவரம் போல தெரியுது.
நம்ம சாவர போறதுக்கு சொல்லி கல்லிருந்து தண்ணி ஊற்றி தெய்வத்தோட பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு ஜனங்களே, பாருங்க, நான் வணங்கின எல்லா தெய்வத்தையும் கூப்பிடுறேன், எனக்கு ஒரு பதில் இல்ல. அப்ப உன்னை நினைச்சேன், குடிச்சிட்டு போகும்போது வரும்போது அந்த பாதர் வந்து இயேசு செத்து போனவங்களை உயிரோடு எழுப்புறாரு, அவன் வியாதி உள்ளவர்களை உயிரோடு எழுப்புறாரு அந்த பாதர் சொன்னாரு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுங்க, எனக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியும், ஜெபம்னா என்னன்னு எனக்கு தெரியும், ஜெபம் பண்ண தெரியாது நினைக்கிறேன். ஏசப்பா அன்னைக்குதான் இயேசுன்னு சொல்றேன், அன்னைக்குதான் முதல் தடவை வாயிலிருந்து இயேசுன்னு சொல்றேன். ஏசப்பா இப்படி போகும்போது வரும்போது அந்த பாதர் சொன்னாரு, நீ உயிரோடு இருக்கிற, நீ எந்த நிலைமையில உள்ள ஒரு மனிதனை நீ வந்து உயிர் கொடுப்புன்னு சொல்லி அந்த பாதர் சொன்னாரு. அப்படிப்பட்ட தெய்வம் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறது உண்மையானா? என் தாயும் தகப்பனால கோடி பையில சுத்தி மாட்டுக்கொட்டால போடப்பட்டுங்கிற, என்னை காப்பாத்து, உனக்காக நான் எதையா செய்யறேன், உன் சாட்சி என்ன உயிரோட வச்சுனா நான் எல்லாரும் முன்ன நடனமாகி பாடி துதித்து உன் நாமத்தை மகிழ்ப்பட்டு சாமி, என்ன போல கெட்டு போன பாவிகளுக்கு உன்னை பத்தி சாட்சி சொல்ற சாமின்னு சொல்லி உள்ளத்துல நினைச்சுங்க. பாருங்க, அந்த நினைச்ச இப்பொழுது நேரத்துல காற்றடிக்குது, மழை அடிக்குது, இடி இடிக்குது, மின்னல் மின்னது. அந்த மாட்டு தொழுவத்துல நான் இது நாள் வரையில பார்க்கதாத வெண்வஸ்திரம் தரித்தவராய் மாட்டு தொழுவத்துல அந்தரத்துல தொங்கனவர, மகனே உன் தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி அந்தரத்துல தொங்கலை எம்பெருமான் இயேசு கிறிஸ்து என் மேல அப்படியே வந்து படுத்தாருங்க, என் மேல அப்படியே வந்து படுத்தாரு. நின்று போன இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. அன்பானவர்களே, விலகாத காலுக்கு கர்த்தர் சக்தி கொடுத்தார், பலம் கொடுத்தார். பிரியமானவர்களே, அன்று முதல் இன்று வரை எனக்கு ஒரு வியாதி வந்தது இல்லைங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல போய் எங்க சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா நான் பார்த்தது இல்லைங்க. ஒரு மாத்திரை மருந்து நான் சாப்பிட்டது இல்லைங்க. ஏனென்றால் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் பெற்ற சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு முன்பாக ஒரு பைத்தியக்காரனாக ரோட்டில் நாங்கள் எல்லாரும் அவரை பத்தி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நீ நம்பனா என் அன்பு சகோதரா, நீ நம்பனா என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தது போல உனக்கும் கொடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஆமா, உனக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். நேரத்தில் அருமையை கருதி மீதமுள்ள நேரத்தை ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கிறேன். நன்றி. உங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்க விரும்புகிறோம்.